இந்த ப்ராப்ளம் பாருங்க. The monthly salary of A, B and C are in the ratio 2:3:5. If C's monthly salary is rupees 1200 more than that of A, then find B's annual salary. A, B மற்றும் C இன் மாத ஊதிய விகிதம் 2:3:5. C இன் மாத ஊதியம் A இன் மாத ஊதியத்தை விட 1200 அதிகம் எனில் B இன் ஆண்டு ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம எளிய முறையில யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம ஈஸியா இந்த மாரி ப்ராப்ளத்த எல்லாம் போட்டுறலாம். அது ஒரு சின்ன வித்தியாசம் தான் குடுத்துருக்காங்க. ஏயின் மாத வரும் ஊதியத்தை விட ரூ. 1200 அதிகம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. யாருடைய ஊதியம் அப்படின்னா, சியோட ஊதியம். இப்போ சி இஸ் ஈக்குவல் டூ 1200 பிளஸ் ஏ. ஏயோட 1200 சிக்கு கூடுதல். இப்ப என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, பியோட ஆனுவல் சேலரி கேட்டிருக்காங்க. இங்க எல்லாமே மந்த்லி சேலரி குடுத்துக்கிட்டு, பியோடைய ஆனுவல் சேலரிய ஆனுவல் சேலரி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க. இப்போ ஏபிசி 2:3:5 இந்த ரேஷியோல இருக்குது. இப்போ நம்மளுக்கு சி தெரியும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 2 இது ஏயோட ரேஷியோ கரெக்டா? அதே மாதிரி சியோட இது பாத்தீங்கன்னா 5. ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 1200 பிளஸ் ஏ. இந்த ரெண்டையும் பாக்ஸ் மெத்தட்ல போடக்காண்டி நம்ம ஏயோட ரேஷியோ சியோட ரேஷியோ எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5a உங்களுக்கு தெரியணும். நான் ஏவோட ஏயும் சியோட ரேஷியோ மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ரெண்டோட வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். 5a இஸ் ஈக்குவல் டு 2400 பிளஸ் 2a. இந்த சைடு போச்சுதுன்னா 3a இஸ் ஈக்குவல் டு 2400. நான் கட் பண்ணோம் அப்படின்னா 8 வரும். ஸோ a இஸ் ஈக்குவல் டு 800. இப்போ பாருங்க, ஏயோட ரேஷியோ 2. 2 இஸ் ஈக்குவல் டு 800 அப்படின்னா பியோட ரேஷியோ 3. 3 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? கட் பண்ணோம் அப்படின்னா 400 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 1200. இந்த 1200 அப்படிங்கிறது பியோடைய மந்த்லி சேலரி. நம்மள கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ஆனுவல் சேலரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை 12ஆல நம்ம பெருக்கணும் அப்படின்னா 0 4 2 1200. $14,400 வரும். ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆப்ஷன் சில கொடுத்துருக்காங்க 14,400. அவ்வளவுதான்.